வணக்கம் உறவுகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் நிதிஷ். நம்ம சேனலில் ட்ராவலிங் வீடியோ, பைக் ரிவ்யூஸ் அண்ட் டிஃப்ரெண்டான கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கன் செஞ்சு நம்ம அதை போட்டில் போய் கடலில் வச்சு சாப்பிட போகிறோம். ஓகேங்களா? அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போய் நிறையா குட்டி குட்டி கேம்ஸ்லாம் விளாடலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இங்கே தான் நம்ம சமைக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கன் எடுக்க போகிறோம். ஓகே, வாங்க 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 கிளம்பலாம். அச்சோ போகலாம் அப்படியே போகலாம். ஃபுல்லாக மரங்க இந்த இடத்துல பாருங்களா, இடமே சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. நம்ம எவ்வளோ வெயிலில் கூட வந்து நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், ஜாலியாக இருக்கும். நாங்கள் இங்கே தான் இருப்போம் நாங்கள் எப்போயுமே. ஆமாம். ஓகே சூப்பர். நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ கொண்டு போகிறோம். ஓகேங்களா? நல்லா ஜாலியாக இருக்கும். அச்சோ, கிளம்பலாம் வாங்க, கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம், போர் அடிக்கும். ஸோ ஸ்பீடாக போகலாம் கொஞ்சம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம். லெஃப்ட் நம்ம இந்த பக்கம் வளைய போகிறோம். ஓகேங்களா? வாங்க போகலாம். பாட்டி ஓரமாக போங்க. கொஞ்சம் வேகமாக போகலாம். ஜாலியாக போய் நம்ம கடலில் போய் சூப்பராக நம்ம நிறையா குட்டி குட்டி கேம்ஸும் விளாட்லாம், செம்மையாக விளாட்லாம். ஓகேங்களா? வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஐயோ, கொஞ்சம் வேகமாக போகலாம் தான் சொல்கிறேன். அதுமாதிரி எடிட்டிங்கும் செம்மையாக பண்ணிடலாம். ஓகேங்களா? அழகாக சினிமாட்டிக் வீடியோலாம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க போகலாம். இந்த இடம்லாம் அந்தளவுக்கு காட்டுற மாதிரி இருக்காதுங்க. நம்ம சும்மா சிக்கன் கடைக்கு போகிறது மட்டும் தான் நம்ம ஒரு சின்ன அது பைக்கில் எடுத்து விளாக் பண்ணுறோம். ஓகேங்களா? வாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். கிளைமேட் நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா காற்றும் அந்தளவுக்கு இல்லை இன்றைக்கி, ஓரளவுக்கு சூப்பர் நான் சொல்லுவேன். கிளைமேட்டு பரவாயில்லைங்க, நல்லாயிருக்கு. கிளைமேட் நல்லா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை கிலோ சிக்கன் எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 kg எடுப்போம்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல, ஃப்ரெண்டு தான் சொல்லுவான் எத்தனை கிலோ எடுக்கலான்னு சொல்லிட்டு. இன்னும் வந்து பசங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 பேர் தான் இருக்காங்க. இன்னும் பசங்க வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரில. பிளான்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம அப்படியே நம்ம போகிற வரல என்ன நடக்குதோ அவ்வளோதான், அதான் பிளானு. அந்த இடத்துல நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஷூட் பண்ண முடியுதோ, எவ்வளோ பேச முடியுதோ அந்த அளவுக்கு நான் பேசுகிறேன். சிக்கன் கடைக்கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் வளைய போகிறோம். இங்கே ஒரு குட்டி சந்து போகுமே, எங்கே அந்த குட்டி சந்து? எங்கே இங்கே தான் இருக்கும். அந்த வந்துட்டு இப்போ நம்ம லெஃப்ட் வளைய போகிறோம். வளைஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா இது ஹோல்சேல் கடைங்க. இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடலாம். வாங்க நல்லா சிக்கன் இல்லாமல் ஆப்போய் போது பாருங்க நமக்கு. உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வாங்கியாச்சு. நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். வாங்க வேறு லெவல் பண்ணுறோங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லோரும் செம்ம ஹாப்பி மூடில் இருக்கானுங்க. ஸோ சூப்பராக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. ஜாலியாக கடலுக்கு போய் ஃபன் பண்ணுறோங்க இன்றைக்கி. வேற மாதிரி போட் எடுத்துகிட்டு அழகாக கடலுக்கு போகிறோம். வேறு லெவலில் ஃபன் பண்ணுறோம். நிறையா யோசிச்சு வச்சுருக்காங்க. எப்படின்னா வச்சிங்கன்னா, ஸ்விம்மிங் போட்டி, அப்புறம் வந்து கடல் கீழே போய் மண் எடுக்கிறது, அப்புறம் நிறையா அது மாதிரி நிறையா யோசிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் சில வீடியோவில் சொல்லியிருப்பேன், நானே வீடியோ ஸ்கிப் பண்ண சொல்லியிருப்பேன். நான் போர் அடிக்குன்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் நான் ஸ்கிப் பண்ண சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க போகலாம், ஜாலியாக போகலாம். வாங்க. செம ஆர்வமாக இருக்குங்க, வேறு லெவலில். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எல்லோரும் எப்படியும் பார்க்குறாங்க, எல்லோரும் ஒரு மார்க்கமாக பார்க்குறாங்க. யாரா இவன் கேமராலாம் மவுண்ட் பண்ணிட்டு போகிறான் ஹெல்மெட்டில் அப்படின்னு மார்க்கமாக பார்க்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் இவங்களுக்கு புதுசு இல்லையா? இந்த சைட்லாம் யாரும் அந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது, பண்ண மாட்டாங்க. ஸோ எங்கள் சைட்லாம் ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி யாரா இவன் ஏலியன்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. கேமராலாம் பாவங்க, அவனை விட்டுட்டு போயிட்டோங்க. சச்சா, வாங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். நான் தான்
சமைக்கிறேன், எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் சொல்லிட்டேன் பசங்கள்கிட்ட நான் தான் சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். வேறு லெவல் சமைக்க போகிறோம், எப்படி வரப்போகுதுன்னு தெரில டேஸ்ட்டு. பட் பக்கவாக சமைச்சிடலாம் வாங்க. பசங்க தான் சொல்லணும் மாதிரி எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அவங்க சில்லி போட்டு கொஞ்சம் லைட்டாக போட போகிறோம். நமக்கு எப்படி சமைக்கிறதுலாம் சொல்லி தருது. நம்ம ஆக்சுவலி நான் சமைக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தமிழ்லேயே பேசுவோம் ஏங்க ஒரு வீடியோ. ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கலர் வருங்க இது போட்டால். லைட்டாக தான் போதும், இது அதிகமாக போடக்கூடாது. ஓகே பக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தயிரை ஆட் பண்ண போகிறோம். நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போதுமா? கலர் நல்லா நம்ம சால்ட்டு ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 4.5 kgக்கு இவ்வளோ சால்ட்டு போட போகிறோம். இன்னும் அதிகமாக தான் தேவைப்படும். சால்ட் எந்தளவுக்கு அதிகமாக போகிறோமோ அந்த நல்லாயிருக்கும். ஃபுல்லாக கொட்டிடும். இது பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு. இது போட்டால் வந்து இது ஏன் ஆக்சுவலாக ஏன் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கனில் போய் ஒட்டும். நம்ம ரொம்பலாம் நம்ம சொல்லித்தர போகிறது இல்லைங்க சமைக்கிறதுலாம். நம்ம சும்மா சமைக்க தான் போகிறோம், அதையும் நான் சொல்லி தான் தர போகிறது கிடையாது. நம்ம கொட்டி சமைக்கிறோம். HHF கார்ன்ஃப்ளவர் பவுடர் கொட்டிகிட்டு இருக்கோம். இப்போது இதை பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா என் கை ஃபுல்லாக இதாகிடுச்சுங்க. HHF பார்த்தீங்கன்னா சிக்கன் ரெடி. வேறு லெவலில் எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்களேன், செம்ம ரெட்டாக இருக்குது. பார்க்க தான் ரெட்டாக இருக்குது. இது எப்படி வரப்போன்னு தெரில. இது என்னோடய கைப்பக்குவம். பசங்களாம் சாப்பிட்டு தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க நமக்கு செம்ம ஹெல்ப் பண்ணுறானுங்க. நம்ம கூட்டோடனே வந்து உடனே வந்துட்டானுங்க. சரி ப்ரோ வரேன்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ நீ வேறு லெவல் ஃபன் பண்ணுறவங்க பீச்சுக்கு போய் ஓகேங்களா. வேறு லெவல் போட் எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே நிறைய கேம்ஸ்லாம் வைக்கலாம். வெறித்தனமாக கேம்ஸ்லாம் வைக்கலாம். கடல் கடியில் போய் மண் எடுக்கலாம், அப்புறம் நீச்சல் போட்டு வைக்கலாம். நிறைய ஐடியா வச்சுருக்காங்க. செம்ம கண்டிப்பாக வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேங்களா. வேறு லெவல் பண்ணுறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. வெறித்தனம் காட்டுறோம் நம்ம. பாருங்கள் வேறு மாதிரி சிக்கனு. ஒரு சிக்கன் எடுத்தோம்ல அதோட பீஸ் நம்ம டேஸ்ட் பார்ப்போம். நல்லா இருக்கு. நான் செஞ்சதுதான் எனக்கே டவுட்டாக இருக்கு. நல்லா குளிக்காது. ரைஸ் வாங்கிட்டு எடுத்துக்காட்டு. ரெண்டு டிப்பன்ல சிக்கன் இருக்கு. வேற லெவலில் நம்ம சாப்பிட போகிறோம். நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். பசங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டானுங்க. எல்லாரும் நம்ம கிளம்ப போகிறோம். இப்போது கரெக்டாக நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா காரைக்கால் பீச்சுக்கு போகிறோம். காரைக்கால் பீச் பக்கத்தில் ஹார்பர் இருக்குது. நம்ம அங்கேருந்து தான் போட்டு எடுத்து நம்ம போக போகிறோம் ஓகேங்களா. சரி வாங்க போகலாம். செம்மையாக இருக்கேன். நான் நைட்லாம் பார்த்தீங்கன்னா மழை வரக்கூடாதுன்னு வேண்டிகிட்டே இருந்தேன். அது மாதிரியே மழை வரல. நல்லா வெயில் நல்லா அடிக்குது. நம்ம சூப்பராக நான் வெயில் அதிகமாக தான் நமக்கு கடலில் குளிக்கும் போது சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி. வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா நம்ம திங்ஸ்லாம் வாங்கிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே வாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பீச்சு ஓகேங்களா. பாருங்கள் இன்னும் கிட்ட தான் இருக்குது. கரெக்டாக இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும் ஓகேங்களா. கொஞ்சம் வேகமாக போகலாம். HHF இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 o'clock ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ரைட் எடுக்கணும் ஓகேங்களா. இன்னும் கரெக்டாக ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும் பீச்சுக்கு. ஹார்பார் அங்கே இருக்க தான் காரைக்கால் ஹார்பார். இது சின்ன போட்லாம் கட்டுற இடம், அது வந்து பெரிய போட்லாம் கட்டுற இடம். ஸோ நம்ம போட் எங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா பசங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில. இங்கே தான் நிற்கிறேன்னு சொன்னானுங்க. போட் எந்த இடத்துல கிடக்குனே தெரியல. எங்கே கிடக்கு போட்டு? இங்கே கிடக்காது. அப்போனா அங்கே கிடக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. காரைக்கால் பீச் வந்தாச்சு. இதோ பசங்க இதோ இருக்கானுங்க பாருங்கள் பசங்க. பார்த்தீங்கன்னா பசங்க போட்டில் ஏற போகிறானுங்க. போட் எங்கே இருக்குன்னா அங்கே தான் நிற்கிது பாருங்க. வேற மாதிரிங்க எனக்கு நெருக்கமாக பண்ணுறோம். தள்ளு பார்த்தீங்கன்னா போட்டு மூவ் ஆகி கொண்டு இருக்கிறது. ஓகே வேற லெவல்.
நம்ம கடல் மேலே போய் வேறு லெவல் ஃபன் பண்ணுறாங்க. எப்படின்னா பார்த்தீங்கன்னா இது காரைக்கால் ஹார்பர் வந்து பெரிய போட்டு கட்டுற இடம், இது சின்ன போட்டு கட்டுற இடம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அங்கேருந்து தான் வெளியாக போகிறோம். அதான் அங்கே தான் வந்து ஹார்பரோட எண்டு. நம்ம அதோட அதை தாண்டி போனால் கடல். ஓகேங்களா? ஒரே தான் நம்ம கிளம்பியாச்சு. என்ன பேச முடியாது இடத்துல, அதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அங்கே போயிடு, அது அங்கே போயிடு, அங்கே போயிடுங்க. கிளம்ப இருறாரு என்ன கிளம்ப கிளம்பிட்டீங்களா? ஒரே பக்கம் போகாதீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஹார்பர் விட்டு வெளியாக போகிறோம். இதான் காரைக்கால் ஹார்பர். பார்த்துக்கோங்க, வேற மாதிரிங்க.